கம்யூதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளியை பயன்படுத்தி 3 விதமான சட்னி ரெசிபி தான் செய்து காமிக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் அதே சமயம் சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். எல்லா வகையான இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்திக்குமே இது ஒரு சூப்பரான காம்பினேஷன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வேலையும் நமக்கு சீக்கிரமாக முடியும். நான் இதில் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி ஒரு வகையான சட்னி, பெரிய வெங்காயத்தை பயன்படுத்தி 2 வகையான சட்னி செய்து காமிக்க போகிறேன். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக ஒரு 3 பீஸ் போல் புளி, காரத்துக்காக 3 வரமிளகாய், 3 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை 1 பாதியமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளியும் 1 பாதியமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே 2 கொத்து போல் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. ஜார் அலசிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வெங்காயம், தக்காளி 2யுமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதிலருந்தே தண்ணி நிறைய வெளிவிட்டு வரும். பாருங்கள் இப்போது எந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்குன்னு. நம்ம இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். இதே ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா தூளுப்பு அல்லது கல்லுப்பு எது வேணாலும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா இதை வேக வச்சுக்கோங்க. அப்போ தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டு இந்த அளவுக்கு திக்னஸாக உங்களுக்கு சட்னி கிடைக்கும். பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நம்ம பச்சையாகவே அரைச்சதுனால அந்த பச்சை வாசனை முழுமையாக போகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டு நமக்கு சட்னி ஒரு கெட்டித்தன்மை வரணும். அதுக்காக தான் நம்ம 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிய வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராகவே இந்த சட்னி வந்திருக்கு. நம்ம இந்த சட்னியை பெரிய வெங்காயம் பயன்படுத்தி தான் செய்து காமிச்சிருக்கோம். அடுத்த சட்னியுமே நம்ம பெரிய வெங்காயத்தை பயன்படுத்தி தான் செய்து காமிக்க போகிறோம். இப்போ வெங்காயம், தக்காளியை வதக்கி நம்ம செய்து காமிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம், நான் 2 வெங்காயம் பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். அதை 1-2மாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். காரத்துக்காக ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 துண்டு போல் புளியும் சேர்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு கண்டிப்பாக புளி சேர்க்கணும். ஏன்னா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கறனால நீங்கள் என்ன தான் தக்காளி சேர்த்தாலும் புளிப்பு சுவை கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதிலே ஒரு கைப்பிடி போல் கொத்தமல்லியும் 1 பாதியமாக பிச்சுட்டு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இதுக்கு ஒரு தாளிதம் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். இதை மறுபடியும் வேக வைக்க போகிறதில்ல. இப்போது நல்லா வதக்கி முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போதே உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்து 2 கொத்து போல் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி வதக்குனது அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. ஜாரெல்லாம் அலசிட்டு இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம மறுபடியும் இதை கொதிக்க வைக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு தாளிதம் மட்டும் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். அதனால் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோம்னா சட்னி மதியம் இருந்தால் கூட கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி சேர்க்காத இது போல் கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ அவ்வளோதான், நம்ம பெரிய வெங்காயத்தை பயன்படுத்தி 2 வகையான சட்னி செய்து காமிச்சிட்டோம். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி செய்து காமிக்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 4 பல் போல் பூண்டு, 3 கைப்பிடி போல் சின்ன வெங்காயத்தை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 1 பாதியமாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போது இந்த வெங்காயம் வதங்கி வரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சம் புளி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயத்துக்கு நம்ம கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். நம்ம இதை சாதத்துக்கு கூட
சாப்பிடலாம், டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஆப்பத்துக்கு தான் இந்த சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் புளி கூடுதலாக சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக டிஃபன் ஐட்டம், அதாவது இட்லி தோசைக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் புளியை குறைவாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியும் எடுத்துகிட்டு ஒன்று பாதியமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா முழுமையாக ஆறுனதும் இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைக்கும் போதே உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தும் சேர்த்துட்டு ஒரு 3 கொத்து போல் கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த சட்னியும் இதோட சேர்த்துருங்க. அவ்வளோதான். கருவேப்பிலை நல்லா வறுந்து வரட்டும். அப்போ தான் நம்ம இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்குமே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம தாளிதம் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கோம். அவ்வளோதான், இந்த சட்னியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக நம்ம 3 வகையான சட்னியை செய்து காமிச்சிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் 3 நாளைக்கு 3 விதமான சட்னியை செய்து பார்த்து சாப்பிடுங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ் பெரியவங்க எல்லாருக்குமே இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.